1929ஆம் ஆண்டு நடந்த மிக மோசமான அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி ஜெஸ்ஸி லிவர்மோரை உலகின் செல்வந்தர்களுள் ஒருவராக ஆக்கியது. அதே சமயம் அப்ரஹாம் ஜெர்மான்ஸ்கியை அழித்தது. அவரது உயிரிழப்புக்கும் ஒருவேளை ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இவ்விருவரின் வாழ்க்கையை சற்றே முன்னோக்கி பார்த்தால் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்விருவரின் கதைகளும் ஒன்றையொன்று கடக்கின்றன. 1929ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை கண்ட லிவர்மோர் அவ்வெற்றியின் காரணமாக எழுச்சியுற்று தன்னம்பிக்கையாக மேலும் மேலும் தன்னுடைய முயற்சியை தீவிரப்படுத்தினார். அடிப்படையற்ற அத்தகைய முயற்சிகளால் பெருங்கடனாளியாகி தன்னிடம் சேர்ந்த செல்வம் அனைத்தையும் பங்குச்சந்தையில் முற்றிலுமாக இழந்தார். இந்த நிகழ்வு நடந்த 1933ஆம் ஆண்டில் அனைத்தையும் இழந்த நிலையில் மனமுடைந்து லிவர்மோர் 2 நாட்கள் தலைமறைவானார். அவருடைய மனைவி அவரை தேடும் முயற்சிகளில் ஈடுபட்டார். அந்த ஆண்டின் நியூயார்க் டைம்ஸ் இதழொன்றில் 1100 பார்க் அவென்யூ